ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூரி கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நார்மலாக பூரி கிழங்கு பண்ணுறதுக்கு நம்ம பொட்டட்டோவை வேக வச்சு பண்ணுவோம். பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாட்டு பொட்டட்டோவை சுட்டு பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி இந்த பூரி கிழங்கு பண்ணுறதுக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் பொட்டட்டோ எடுத்திருக்கேன். இந்த பொட்டட்டோவை இப்போ தீயில் வச்சு சுட்டு எடுக்கணும். அதுக்கு இந்த ஜாலி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி இந்த உருளைக்கிழங்கெல்லாம் தீயில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு சைடில் நல்லா சுட்டு கருப்பானதும் அடுத்த சைடில் திருப்பி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் திருப்பி வச்சு சுட்டு எடுக்கணும். உருளைக்கிழங்கோட தோல் நல்லா கருகி வருவதையும் சுட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ள உருளைக்கிழங்கு வேகும், இல்லைன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா சுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஜாலிலேயே ஒரு 2-3 பச்சை மிளகா காரம் உங்கள் தேவைக்கு தக்கன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பூண்டு தோல் நல்லா கருப்பாக வரணும், அந்தளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கிரேவி நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போதும், பூண்டும் பச்சை மிளகாவும் இந்த அளவுக்கு சுட்டதும் அதை ஒரு தனியாக பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஆறுனதும் அதோட தோலை நீக்கி இந்த சுட்ட பூண்டு, சுட்ட பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளெண்டரில் போட்டு லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த மசாலாவை தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சிருந்த பொட்டட்டோவும் நல்லா ஆறிடுச்சு. இதோட தோலையும் நீக்கி எடுத்துக்கலாம். சுட்ட உருளைக்கிழங்குள்ள தோலெல்லாம் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பார்க்குறது கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும், ஆனால் வாஷ் பண்ணாமல் அப்படியே தான் நம்ம கிரேவி பண்ணணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம நார்மலாக செய்ய பூரி கிழங்கை விட இந்த சுட்ட பூரி கிழங்கு கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுனதும் கொஞ்சமாக சீரகம் போட்டு அதையும் பொரிய விட்டுக்கலாம். கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரி கிழங்கு கிரேவி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் நம்ம குறப்பாக பொடிச்சு வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாவும் பூண்டும் சுட்டு எடுத்ததுனால சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ லைட்டாக வதக்கினாலே போதும். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த பூரி கிழங்கு ஒரு குஜராத்தி ரெசிபியாகும் என்னோடய ஒரு ஃப்ரெண்டு சொல்லிக் கொடுத்தாங்க. பொதுவாக எல்லா குஜராத்தி வீடுகள்லேயும் சரி, எல்லா குஜராத்தி ஹோட்டல்கள்லேயும் சரி, பூரிக்கு இந்த உருளைக்கிழங்கு கிரேவி தான் சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. இந்த கிரேவிக்கு பொட்டேட்டோவை சுட்டு பண்ணுறதுனால சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டு, அதனால தான் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா எல்லாம் நல்ல பச்சை வாசனை போய் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கி வந்துட்டு, இந்த ஸ்டேஜில் நாம் தோல் உரித்து வச்சுருந்த பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொட்டேட்டோ கிரேவிக்கு சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இதே மாதிரி ட்ரையாக தான் பண்ணணும். இது கூட கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக மல்லிக்கீரை எதுவும் சேர்க்கல, ஆல்ரெடி நம்ம அரைச்சி போட்டிருக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக மல்லிக்கீரை கூட தூவி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரை கஸ்தூரி மேத்தியை கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுட்ட பொட்டேட்டோ ட்ரை கிரேவி பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.